வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் கென்னி ரயில்வே ஸ்டேஷன். போய் சொன்ன என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் எல்லையில் மிட் நைட் 12 மணிக்கு இருக்கோம். எல்லாத்தையும் சந்திப்போம். குட் நைட். இப்போது நாங்கள் எழும்பிட்டோம். இப்போ சரியாக வந்து நாங்கள் ஹோட்டலில் கொள்ளுக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து இது வந்து புஞ்சிசிரி பாதைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிறது நம்ம ஆடம்ஸ் பீக் மலையில் இருக்கோம். நிறைய பேர் ஜிப்பிங் போகிறாங்க, கொஞ்சம் பேர் ஜிப்பிங்கை பார்க்குறாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு மட்டும் போவோம். லிட்டில் ஆடம்ஸ் பீக் மலை உச்சியில் இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காலே நான் நினைக்கிற 2வது பெரிய ஹைக்கிங் இதுவாக தான் இருக்கும். நம்ம 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே நடந்து போகிறது எப்போயுமே ஒரு தனி சுகமாக தான். லாட்ஸ் ஆஃப் பீப்புள், மோஸ்ட்லி டூரிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க. இது சீசன், இன்னையோட கடைசி நாள். இன்னும் ஸ்ரீலங்காவில் ஏப்ரல் வந்து ட்ரிப் சீசன் ஆகும். இப்போ எல்லோரும் 9 ஆர்ச் பிரிட்ஜை பாருங்கள். ஒரு ட்ரெயின் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை இப்போ பார்க்கலாம். பீச்சோட இன்றைக்கி ட்ரிப் முடியுது. இனி அடுத்து சாப்பிட்டு நம்ம சொந்த ஊர் கண்டிக்கு போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கண்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். பட் நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை காத்திருந்துருக்கு. அதுதான் இப்போது ஸ்ரீலங்காவில் பாம் பிளாஸ்ட் ஆகி 200க்கு மேலே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நாடு முழுதும் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மட்டும் கர்ஃப்யூ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எங்களால் கண்டிக்கு போக முடியுமா? கண்டிக்கு போகிறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8 to 10. ஸோ இது தான் வெளிமட டவுன் இப்போ இருக்க நிலவரம். இப்போ வந்து நாங்கள் நூரெலியாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாப்பா நூரெலியா பஸ் எனக்கு கிடைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் நூரெலியா டவுனுக்கு வந்துட்டோம். ஒரு லொரி ஒன்று பிடிச்ச மாதிரியாக வந்துட்டோம். காஞ்சி போயிருக்கு இந்த டவுன், ரொம்ப மோசமாக இருக்குது. இது மெயின் சிட்டிக்கு போகிற ரூட். கடையெல்லாம் ஓப்பனில் இருக்கும். பட் இந்த அட்டாக்கில் கர்ஃப்யூ விதிச்சனால இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி முடியுதுன்னு. எங்கே இருக்கோன்னு ஒன்றும் தெரியாது. நூரெலியாவில் ஒரு இடத்துல இருக்கோன்னு மட்டும் தெரியுது. வந்தோடனே அப்படியே படுத்துட்டேன். இன்றைக்கி நாள் இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட 11 மணி. இப்போது எல்லாமே அமைதியாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் கடைங்க எல்லாம் மூடி. ஸோ வீட்டில் இருக்க சாப்பாடுங்களை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றோம். எனக்கு போராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் எங்களை ஒரு டவுட்டோட பார்க்குறாங்க. ஒரு வீட்டிலேருந்து இப்போ கூட தனித்தனியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லோம். கொஞ்சம் எல்லோரும் அலர்ட்டாகவே இருங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும் தான் நம்ம எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.